பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வாலா ஆலிஹி வா அஸ்ஹாபிஹி வா அத்பாயிஹி வா அஹ்லி பைத்திஹி தஸ்லீமன் கசீரா வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலானுல் லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்தையும் ஈமான் தக்வா என்ற அடிப்படையில் அமைத்து வைத்திருக்கிறார். உள்ளத்தில் ஈமான் இருக்கக்கூடியவங்க மார்க்கத்துடைய விஷயங்களை மதித்து நடப்பாங்க. உள்ளத்தில் தக்வா யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க மார்க்கத்துடைய விடயங்களை கண்ணியப்படுத்துகிறதோட அவைகளை அமலும் செய்வாங்க. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் மிகவும் குறைவாக இருக்குமோ அவங்க ஃபர்லான கடமையை கூட வேண்டா வெறுப்புடன் நிறைவேற்றுவாங்க. அது வெறுமனே அல்லாஹ் இடத்துல எந்த விதமான கபூலியத்துக்கும் இல்லாததாக ஆகிவிடும். அவைகளை அல்லாஹ் நாள மறுமையில் இவர்களுக்கு எதிராக சாட்டுவான். ஒவ்வொன்றும் நாள மறுமையில் அடியானுக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல வழக்காடும். தொழுகையை வீணாக்கியவர்களை தொழுக நாள மறுமையில் எந்த முறையில் தன்னை வீணாக்கியது என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சொல்லும். நோன்பு எப்படி அதனை வீணாக்கினார்கள், அதனை மதிக்காமல் நடந்தார்கள் என்று கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் இடத்துல சொல்லும். இதை மாதிரி ஒவ்வொரு ஆமால்களும் அல்லாஹ் இடத்துல வந்து எங்களை பற்றி கூறும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரா யாசின்ல அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். அந்த நாளையில் அல்லாஹ் மனிதனுடைய நாவுக்கு முத்திரையிட்டு விடுவான். அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பேச ஆரம்பித்து விடும். என்னென்ன அமல்களை அது செய்தது என்று மனிதனுக்கு எதிராக நாள மறுமையில் அது சாட்சி சொல்லும். மனிதனுடைய உடம்பு சாட்சி சொல்கிறதோட எந்தெந்த கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு விதித்து அவனுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தானோ அவைகளை பால்படுத்தினது என்று அந்த கடமைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல முறைப்பாடுகள் செய்யும். எனக்கும் உங்களுக்கும் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அண்மித்து அதனுக்குள்ள உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இதை பாக்கியமாக நானும் நீங்களும் கருதணும். ஏனே ரமலான்களை போல இந்த மாதமும் கழிந்துவிடும், இந்த வருடத்தினுடைய ரமலானும் பெய்ட்டுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல எந்த விதமான அந்தஸ்தும் பெறாதவர்களாக நாங்கள் ஆகிடுவோம். இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு அந்தஸ்தை அடையிறதுக்கு எத்தனையோ தியாகங்களை மேற்கொள்கிறோம். அது தப்பி போகும் பொழுது கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நாள மறுமையுடைய அந்தஸ்துகள் என்றும் நிரந்தரமானது. அது தப்பி போவது குறித்து கவலை இல்லாதவர்கள் நிச்சயமாக நஷ்டவாளர்கள் தான். இந்த மாதத்தை சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால் இது ஷஹ்ருல் வஃபா பி ஃபரீதத்தி ஸியாம். நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லாக்கி அதனை ஷஹ்ருல் வஃபா, அதாவது துரோகம் செய்யாமல் அதற்குரிய கடமைகளை உறுதிப்படுத்தணும் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஷஹ்ருல் லைலத்துல் கத்ர், இது லைலத்துல் கத்ருடைய மாதம். ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். ஏனைய மாதங்களில் எங்களுக்கு அதனை அடையவோ தேடவோ முடியாது. ஷஹ்ரு கியாமுல் லைல், இது கியாமுல் லைல், இரவுல நின்று வணங்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய பயிற்சி தான் ஏனைய நாட்களில் கொஞ்சமாவது எங்களிடத்தில் பிரதிபலிக்க செய்யும். கியாமுல் லைல், ஷஹ்ரு கியாமுல் லைல் என்று அதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதத்தில் நாங்கள் இரவெல்லாம் விழித்திருந்துட்டு கியாமுல் லைல் செய்யவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக அது எங்களை அஃபாக்கியவான்களுடைய கூட்டத்தில் சேர்த்துவிடும். நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து இது ஷஹ்ருல் இக்ஸார் மின் திலாவத்தில் குர்ஆனில் கரீம், சங்கைமிக்க குர்ஆனை அதிகம் திலாவத் செய்யக்கூடிய மாதம். குர்ஆன் இறங்கிய மாதம்,
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ், மனிதனுடைய நேர்வழிக்காக இந்த குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் இறக்கியதாக அல்லாஹ் சொல்கிறான். ஏனைய மாதங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை வைக்கல. சிறப்பான பல அம்சங்கள் ஏனைய மாதங்களில் உள்ளடங்கி இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த மாதத்தில் குர்ஆனை இறக்கி அதில் ஹிதாயத்தையும் வைத்திருக்கிறான். இந்த மாதத்தில் யார் ஹிதாயத்தை அடையவில்லையோ, யார் நேர்வழி அடையவில்லையோ, இருளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் திரும்பவில்லையோ, பழைய பாவங்கள் பழைய பழக்கங்கள் தொடர்ந்து பல ரமலான்கள் அடைந்தும் மீண்டும் மீண்டும் எங்களிடத்தில் வருமோ, நிச்சயமாக நாங்கள் மௌத்துடைய நேரத்தில் நஷ்டவாளர்களாக ஆகிடுவோம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை வைத்திருக்கிறான். இந்த மாதத்தில் அதிகம் குர்ஆனை படிக்குமாறும் அந்த ஆயத்தில் சூசகமான முறையில் சொல்லப்பட்டு இருக்குது. வபைனாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்கிறது தான் அதற்குரிய அடையாளம். நாங்கள் இந்த குர்ஆனில் பையினாத்துகளை, பல தெளிவுகளை வைத்திருக்கின்றோம். பல விஷயங்களை நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கிறோம். மினல் ஹுதா வல் ஃபுர்கான், வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஹக்கு பாத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடையவர்களுக்கு, நேர்வழியுடையவர்களுக்கு விளங்க வைக்கிறார். இது எல்லாருக்கும் பொதுவான மாதம். மூமின்களை பார்த்து உங்களுக்கு ரமலான் விதியாக்கப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னார் உள்ளவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தக்வாதாரிகளாக லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்கிறதுக்காக வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் என்கிறது ஒருத்தருடைய ஆமால்களில் இருக்குது, பாவத்தை விட்டும் விலகுறத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மதித்து நடக்கிறதுல இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்மைகள் வரும் பொழுது அவனுக்கு இந்த குர்ஆனுடைய ஹக்கீகத்தை, அதனுடைய ரியாலிட்டியை அல்லாஹ் விளங்க வைக்கிறான். இன்றைக்கு இதனுடைய ஹக்கீகத்தை ஒரு அளவாவது விளங்காமல் இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் பிரிவோம் என்றா நிச்சயமாக நாளை மறுமையில் இந்த குர்ஆன் கூட எங்களுக்கு எதிராக வழக்காடும். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் ஒன்று உனக்கு சாதகமான முறையில் வழக்காடும் அல்லது உனக்கு பாதகமான முறையில் வழக்காடும். இக்ரஉ ஹாதல் குர்ஆன் ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, இந்த குர்ஆன் அபரிமிதமாக ஓதுங்க. யார் அதனை அதிகமாக ஓதுறாங்களோ ஓதக்கூடியவருக்கு நாளை மறுமையில் பரிந்துரைக்கும் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹாதல் குர்ஆன மஅதுபா சொன்னாங்க. இந்த குர்ஆன் ஒரு விருந்துன்னு சொன்னாங்க. விருந்து தாராளமாக சாப்பிடலாம். விருந்து மனம் விரும்பி கொடுக்கப்படக்கூடியதற்கு தான் விருந்து என்று பேர் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தேர்ந்தெடுத்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளாக ஆக்கி இந்த குர்ஆனுக்கு நாங்கள் பாத்திஃபமானவர்களாக ஆக வேணும் என்று சொல்லி விரும்புகிறான். ஒரு விருந்தாக எங்களுக்கு இதனை தந்திருக்கிறான். அதனை நாங்கள் எந்த அளவுக்கு உட்கொள்கிறோம், எந்த அளவுக்கு அதில் எங்களுடைய காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறோம், அதனை படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசை ஆர்வம் கொள்கிறோம் என்கிறதெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கணும். ஃபதூரு மால் கிதாபி ஹை சுதார், குர்ஆன் எங்கெல்லாம் உங்களை அழைத்து செல்கின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் போங்க. நாளை மறுமையில் ரசூல் அல்லாஹ் இடத்துல சொல்லுவார், இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய கூட்டம் இந்த குர்ஆனை வெறுமனை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அதனை மதிக்காதவர்களாக ஆகிவிட்டார்கள். ரசூல் நாளை மறுமையில் சொல்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் உங்களுக்கு முற்றிலும் நேரான பாதையை காட்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த குர்ஆனை தன்னுடைய அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். வலம் யஜ்அல் லஹு இவஜா, அதில் எந்த விதமான வளைவையும் அல்லாஹ் ஏற்படுத்தல.
கையிமன், அது முற்றிலும் நேரானது. ஏன்? அது ஒரு முக்கியமான விடயத்தை யாரும் மறுக்க இயலாது. அப்படியான ஒரு விடயத்தை இன்றைக்கு மனிதன் அதில் கூட சந்தேகம் உள்ளவனாக இருக்கலாம். லித்துந்தீர அல்லாஹ் சொல்கிறான், யௌமன், ஒரு நாளை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அது ஒரு கடுமையான நாள் என்றெல்லாம் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை விளங்கப்படுத்துகிறான். இந்த குரானை இறக்கி குரானுடைய ஏராளமான சிஃபாத்துகள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய சிறப்புகள் இருக்குது. யாரு குரானை பற்றி பிடிப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நட்புக்குரியவர்களாக அவர்கள் ஆகிடுவார்கள். குரான் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சு. ஒருத்தருக்கு துவா கேட்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கதில்லை குரான் ஓதுறதின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவருக்கு துவா கேட்போரை விடவும் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இன்றைக்கு பல விடயங்களை கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு ஆசை கொண்டு எங்களுக்கு குரானின் மீது எந்த விதமான ஆசையும் வருவது இல்லைன்னு சொன்னால் அது எங்களுடைய மூதேவித்தனத்துக்கு அடையாளம் என்கிறதுன்னு நாங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே இந்த குரான் நாள மறுமையில் அல்லாஹ் இடத்துல எங்களிடத்தில் ஷஃபாஅத்து செய்யும், எங்களுக்காக வேண்டி மன்றாடும், பரிந்துரைக்கும். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஸௌம வல் குர்ஆன யஷ்ஃபஆனி லில் அப்த், நோன்பும் குர்ஆனும் அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பரிந்துரைக்கிறது. யகூலுல் குர்ஆன், குர்ஆன் கூறுகிறது, ஐ ரப், என்னுடைய ரப்பே, இன்னை மனஅத்துஹுன் நௌம ஃபில் லைல், இரவுல இவனுடைய தூக்கத்தை நான் தடுத்து வைத்திருந்தேன், என்னை விழித்து ஓதினார். இன்றைக்கு விழித்தாலும் குரான் ஓதுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் மனம் வாரது ரொம்பவும் குறைவு. கையளவு வைக்கிறாங்க இல்லா மன்ஷா அல்லாஹ், ஆனால் அதிகமான உங்களோட நிலைமை ரொம்பவும் பரிதாபகரமானதாகத்தான் இருக்குது. இரவு நேரங்கள் எல்லாம் வீணாக கழிறதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எங்களுக்கு நண்பனாக ஆக்குவான். அது கபர்லையும் கூட எங்களுடைய வெறிச்சியை நீக்கக்கூடியதாக இருக்கும். முன்கர் நக்கீர் வரும் பொழுது அவர்களை தடுக்கும் குர்ஆன், அது தலை மாற்றின நின்று கொண்டு கேள்வி கணக்கு கேட்க வரக்கூடியவர்களை கூட தடுக்கும். ஏன்? இவர் ஒரு சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர், இவரை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை என்று குர்ஆன் அதனுடைய உருவெடுத்து நாளம் மறுமையில் கபூரில் கூட வரும். எனவே இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ஷஹருல் இக்ஸாரி மின் திலாவத்தில் குர்ஆனில் கரீம், சங்கை மிக்க குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மாதம். ஏனைய நாட்களை விடவும் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். சிலருக்கு குர்ஆனை கரத்தில் தாங்கி ஓதுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களுக்கு தடைகள் இருக்கலாம். சிலருக்கு வுலுவை பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். சிலருக்கு அடிக்கடி வுலு செய்கிறது சிரமமாக இருக்கலாம். அப்படியானவர்கள் அவங்களுக்கு ஒரு ஃபத்வா கொடுக்கப்படுகிறது, அவங்க மொபைல் ஃபோன்லையாவது அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கணும். அந்த நேரம் அவர்களுக்கு அந்த ஆயத்தை தொடாமல் ஃபோனுடைய ஸ்க்ராலிங் பண்ணிக்கொள்ளலாம். இந்த முறையில் நாங்கள் வுலு இல்லாத நிலைமையில் மொபைலில் எங்களுக்கு குர்ஆனை ஓதலாம். இப்படி நாங்கள் மொபைலை தொடுற அளவுக்கு எங்களுக்கு குர்ஆனை தொடையலாதே, மொபைலை தொடுறதுக்கு உழு தேவையில்லையே, குர்ஆனை தொடுறதுக்கு உழு வேணுமே என்று சிலவங்க காரணங்கள் சொல்லுவாங்க. இதனால் அப்படியானவங்களுக்கு ஃபத்வா கொடுக்கப்படுது, மொபைலையாவது நீங்கள் கூடுதலாக குர்ஆனை ஓதுங்க. ஷஹருல் இத்கி மினன் நார், இந்த மாதம் நரகத்தில் இருந்து அடியார்களை அல்லாஹ் அபரிமிதமாக விடுதலை செய்யக்கூடிய மாதம். ஷஹருல் இக்ஸாரி மின ஸதகா, அதிகமாக சதகா கொடுக்கக்கூடிய மாதம் இது. ஷஹருல் முவாசாத், மற்றவர்களையும் சமமாக மதிக்கும் மாதம். அஷ்ஷஹருல்லதி ஃபீஹில் உம்ரத்து தஅதிலு ஹஜ்ஜத்தன் மஅர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹர் ரமலான், ரமலானுடைய மாதத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது தான் இந்த மாதத்தில் ரமலானுடைய காலத்தில் ஒரு உம்ரா செய்கிறது. யார் ஒரு உம்ராவை ரமலான் உடைய காலத்தில் செய்வார்களோ அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரமலானுடைய காலத்தில் ஹஜ்ஜு செய்வதற்கு சமம் என்றெல்லாம் ஹதீஸ்களுடைய ஆதாரங்கள் வந்திருக்குது. எனவே இந்த மாதம் ஒரு முபாரக்கான ஷஹர் ரமலான் அல் முபாரக், அது பர்க்கத் செய்யப்பட்ட மாதம். அது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதியாக கொடுத்த மாதம். ஏனைய நாட்களில் இல்லாத
முயற்சிகளை செய்யுமாறு அல்லாஹ் தூண்டிய மாதம். இதில் அதிகமான அமால்களையும் நலவுகளையும் கொள்ளை அடித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அவர்கள் தான் இந்த மாதத்தை கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடியவர்கள். இது ஷஹருல் வஃபா என்று சொல்லப்பட்டுச்சு. எதனை நாங்கள் வாக்குறுதி அளித்தோமோ அதற்கு துரோகம் செய்யாமல் அந்த நோம்பை பிடித்து அல்லாஹ்விடத்தில் சமீபம் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். ஹதீஸே குதிசில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே உங்களுக்குத்தான் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்குது, நீங்கள் ஈமான் உள்ளவங்க தான். என்றாலும் இந்த நோன்பை பிடிச்சி தக்குவாவை அதிகரித்து கொள்ளுங்க, லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கத்துக்கு விசேடமான வாசல் இருக்குது. அதில் நோம்பாளிகளுக்கு பிரத்யேகமான வாசலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதற்கு ரையான் என்று சொல்லப்படும். நூதிய மின் அபுவாபில் ஜன்னதி, கியாமத்து நாளன்று அடியார்களை சொர்க்கத்துடைய வாயில்களின் ஊடாக அழைக்கப்படும். யா அப்துல்லா ஹாதா ஹைர், யா அப்துல்லா ஹாதா ஹைர், அல்லாஹ்வுடைய அடியானே இது உனக்கு மிகவும் சிறந்தது, இது உனக்கு மிகவும் சிறந்தது, வா என்று சொல்லி அந்த சொர்க்கத்துடைய வாயல்கள் அழைக்கும். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில், ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் 2 கிதாபுகளையும் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது. சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா துஇய மின் பாபி ஸலா, யார் தொழுகையில் பேணுதல் உடையவர்களாக இருந்தார்களோ, அதிகமாக நஃப்லான வணக்கங்களை செய்வார்களோ, அவர்கள் பாபு ஸலா என்ற அந்த சொர்க்கத்தின் வாசலின் மூலமாக அழைக்கப்படுவார்கள். வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், யார் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபட்டார்களோ, ஜிஹாத் செய்தார்களோ, நஃப்ஸோட போராடினார்களோ, துஇய மின் பாபில் ஜிஹாத், அந்த சொர்க்கத்துக்கு ஜிஹாத் என்ற ஒரு வாசல் இருக்கிறது, அதனூடாக அவர் நுழைந்து கொள்வார். வமன் கான மின் அஹ்லி சியாம், நோம்புடையவர் துஇய மின் பாபிர் ரையான், ரையான் என்ற வாசலின் ஊடாக நுழைவார். வமன் கான மின் அஹ்லி சதகா துஇய மின் பாபி சதகா, இப்படியாக சதகா உடைய வாசல்ல இருந்து அழைக்கப்படுவார். அதிகமாக சதகா செய்தவர்கள், அதனை இஹ்லாஸோட பகிர்ந்து அளித்தவர்கள் சதகாவுடைய வாயிலாக உட்புகுவார்கள். ஃபகால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அர்ப்பணமாவதாக, மா அலா மன் துஇய மின் தில்கல் அபுவாபி மின் லரூரத்தின் ஃபஹல் யுதுஆ அஹதுன் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, யாரெல்லாம் இந்த அமல்கள் செய்தார்களோ அவர்கள் அந்த வாயில்களின் ஊடாக அழைக்கப்படுவது வாஸ்தவம் தான். இந்த எல்லா வாயில்களின் ஊடாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்ட நேரம், கால நாம் வ அர்ஜு அன் தகூன மின்ஹும், அபூபக்கர் நிச்சயமாக அழைக்கப்படுவார், நீங்க அப்படியான மனிதராக ஆகிவிடுவீங்க என்று நான் ஆவல் கொள்கிறேன், உங்களை அந்த சுனத்தினுடைய 8 வாயில்களும் அழைக்கும் என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிறவர் நபிமார்களுக்கு பின்னாலாக சிறந்த மனிதர், சித்திக்குடைய அந்தஸ்தை எட்டியவர். அவரை சோனத்தினுடைய 7 வாயில்களும் அழைக்கும், 8 வாயில்களும் அழைக்கும். ஒரு வாயிலில் தான் நுழைய முடியும் என்றாலும் அந்த 8 வாயிலும் அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய முக்கியத்துவத்தையும், அவர் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சமீபமானவர், அல்லாஹ் அவரை எவ்வளவு விரும்புகிறான் என்கிறத தான் அறிவிக்குது என்கிறதனையும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நோம்பின் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கணும், நோன்பு ஆசையோடு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நோன்புடைய காலத்தில் என்னென்ன கெட்ட அமல்கள் இருக்கிறதோ, கெட்ட செயல்கள் இருக்கிறதோ, அவைகளை விட்டும் சம்பூர்ணமாக ஒதுங்கி இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், நோன்பு என்கிறது ஒரு கேடயம், அதில் கெட்ட செயல்கள் செய்யாதீங்க, மூடத்தனமான செயல்கள் செய்யாதீங்க. வைனிம்ரஉன், யாராவது ஒரு மனிதன் காத்தலஹு, உங்களுக்கு அடித்தால், அவுஷாத்தமஹு, அல்லது உங்களுக்கு ஏசினால், ஃபல் யக்குல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், 2 விடுத்தம் சொல்லுங்க, நான் நோம்பாளி நோம்பாளி. வல்லதி நஃப்சி பியதி, என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹ்வின் கையில் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக, ல ஹலூஃபு ஃபமிஸ் சாயிம்
அத்யபு இந்தல்லாஹி தஆலா மிர் ரைஹில் மிஸ்க், ஒரு நோம்பாளினுடைய வாயின் வாடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கஸ்தூரியை விடவும் மனமானது. காரணம் யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வத்தஹு மின் அஜலி, எண்ணின் காரணமாக. இரக்கமுள்ள ரப்பு சொல்கிறான், அவனுடைய சாப்பாடை விட்டது எனக்காக. வ ஷராபஹு, அவனுடைய குடிப்பானம், பசி மேலோங்குது, தாகம் மேலோங்குது, அதனை எனக்காக வேண்டி விட்டான். வ ஷஹ்வத்தஹு, அவனுடைய இச்சையை ஆசையை எனக்காக மின் அஜலி, அவன் விட்டுவிட்டான். அஸ்ஸியாமுலி, இந்த நோன்பு எனக்குரியது. வஅன அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலி நானே கொடுக்கிறேன். வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அதில் செய்யப்படக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் 10 மடங்கு கொடுக்கின்றான். பொதுவாக நோன்பு அல்லாத காலங்களில் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நோன்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் இரட்டிப்பாக்குறான் என்ற அந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிடக்கூடாது, இது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாங்கள் ரொம்ப மகத்துவமிக்க இரவுல, கதிர் என்றால் மகத்துவமிக்கது, கண்ணியமானது, மதிக்கத்தக்கது, அப்படியான ஒரு இரவுல நாங்கள் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டு நபியுடைய அனைத்து மக்களுடைய சிந்தனை அதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக கேள்வியையும் விடுத்து அதற்கு ஒரு பதிலை கொடுக்கின்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அந்த இரவுல தனஸ்ஸலுல் மலாய்கத்து வர்ரூஹு ஃபீஹா, மலாய்க்காமார்கள் இறங்குவார்கள். ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பிஇத்னி ரப்பிஹிம், அந்த மலாய்க்காமார்கள் அனைவருடையும் ரப்பான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதியோடு இறங்குவார்கள். மின் குல்லி அம்ர், எல்லா விதமான ஏவல்களையும் எடுத்துக்கொண்டு, எல்லா விதமான விடயங்களையும் எடுத்துக்கொண்டு இறங்குவார்கள். அவர்கள் இறங்கும் பொழுது எங்களுடைய பங்கும் அதில் இருக்கணும். அதற்காக வேண்டி நானும் நீங்களும் எங்களுடைய எல்லா விதமான சோம்பேறித்தனங்களையும் விட்டுவிட்டு அதற்காக தயாராகணும். இந்த நேரமே தௌபா செய்யணும். நோன்பு ஷாபான் உடைய 15 ஆரம்ப 15 நாட்கள் முடிந்தத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அழுது இந்த நோன்பை அடையும் பாக்கியத்தை தா என்று சொல்லி கேட்கணும். ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யணும். தௌபா அது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். சிலர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஒரு நாளைக்கு 10-15 தடவை அந்த தௌபா கிதாபை வச்சு அழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்பாங்க. அவங்க எல்லாமே துவா கபூலாகக்கூடிய கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க கையேந்தினா துவா கபூலாகக்கூடிய நிலைமைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமைகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டது. இன்றைக்கு தௌபாண்டா என்னன்னு கூட தெரியாதவர்களும் எங்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. சிலவங்களுக்கு கையேந்திரா என்ன துவா கேட்கணும்னு சொல்லி தெரியா, சிலவங்களுக்கு கையேந்திரா துவா வாரது இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களை இருள்மயமாக்கி அது கல் நெஞ்சங்களாக மாற்றிருக்கிறான். இந்த நிலைமைகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த தடவையும் உயிரோடு வைத்து ரமலானை தருகிறான். ஏனைய வருடங்களை நாங்கள் உயிரோடு இருப்போமா என்றது சந்தேகம் கிடையாது. எங்களோட இருந்தவங்க சென்ற வருடத்தில் எத்தனையோ பேரை கொண்டு போயிட்டு கபருடைய மண்ணில் வச்சுட்டு வந்துட்டோம். எங்களுக்கும் ஒரு நாளைக்கு அந்த நிலைமை உருவாகும். எனவே நாங்கள் வாழக்கூடிய நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. என்னாலு ரிலல்லாஹி தஆலா, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடியானே உனக்கு கிடைக்க போகிறது. வ மக்ஃபிரத்து துனூப், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகுது. வ முலாஅஃபத்துல் அஜ்ர், உன்னுடைய கூலிகள் இரட்டிப்பாக்கப்பட போகுது என்கிறதனையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சாங்க. மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும். யாரு ஈமானுடனும் நலவை எதிர்பார்த்தவர்களாகவும். இன்றைக்கு அதிகமானவங்க விழிச்சிருக்கிறது ஈமான் இல்லாமல் விழிச்சிருக்கிறதுண்டா, அமல் இல்லாமல் விழிச்சிருக்கிறது. இஹ்திசாபன், ஈமானோடையும் நலவை நாடியவர்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அனைத்து நலவுகளை நாடியவர்களாக
யார் லைலத்துல் கதருடைய இரவுல நின்று வணங்குவார்களோ குஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பிஹி. புகாரி, முஸ்லிம் இந்த 2 கிதாபுகளையும் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். இது ஷஹ்ரு கியாமில் லைல், இரவு முழுக்க நாங்கள் நின்று வணங்குறதுக்காக வேண்டி எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக எங்களுடைய உடல் நலன்களை பாதிக்காத முறையில் சில விடயங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். சாப்பாடு உணவுகள் அது எங்களுடைய வயிற்றுக்கு பாரம் இல்லாத நிலைமையில் அமைத்து கொள்ளணும். இரவு வணக்கங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ளணும். பகலுடைய பொழுதில் ஒரு 2-3 அவர்கள் தூங்கி எழும்பி இரவு முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல லைலத்துல் கத்ர நாடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல் லைலி சாஜிதன் வ காயிமா. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, இரவு முழுக்க அவங்க சுஜூதிலையும் கியாமுலையும் அல்லது இரவுல ஒரு ஓரத்தில் அவங்க சுஜூதிலையும் கியாமுலையும் இருப்பாங்க. அவங்களுடைய முழு நோக்கமும் யஹ்தருல் ஆஹிரத்த, ஆஹிராவை பயந்து, வயர்ஜு ரஹ்மத்த ரப்பி, தன்னுடைய ரப்புடைய இரக்கத்தையும் அருளையும் ரஹ்மத்தையும் எதிர்பார்ப்பது தான். இவர்கள் தான் அறிவாளிகள். குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இப்படி நாள மறுமையை அறிந்து அதனை எதிர்பார்த்து இரவுல நின்று வணங்கக்கூடிய அறிவாளர்களும் அந்த அறிவு இல்லாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். இந்த விடயங்களை சீரான முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலிகள் மட்டும்தான். புத்தி இல்லாதவர்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் புரிய வைக்க முடியாது, புரியவும் மாட்டாது. மேலும் ரமலானில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா விதமான அமல்களுக்கு முதலுரிமை கொடுத்து அது அமலுடைய வசந்தம் என்று சொல்லப்படுது. அந்த அமல்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவராக மாறிவிட வேண்டும். இதனால தான் ரமலான்ல நோன்பு பிடிங்க, நலவை நாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடையும் நலவையும் நாடி நோக்கக்கூடிய உங்களுடைய நோன்புக்கு முன் சென்ற அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த ரமலானில் அனைத்து நன்மைகளையும் சேகரித்த பாக்கியத்தை தந்துடுறோம். இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப குதிப லஹு கியாமு லைலிஹி. மேலும் இஷா உடைய தொழுகைகள் ஆண்கள் இமாம் ஜமாத்களை போயிட்டு அதனை தொழுறதுக்கு முயற்சி செய்ய ஓனம். யார் எல்லாம் அந்த இஷாவுடைய தொழுகை அதன் பின்னால் வரக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராவியுடைய நன்மைகளோடு சேர்த்து அவர் முழுக்க நின்று வணங்கிய பாக்கியங்களை நசீபாக்குறான். எங்களுக்கு தெரியும், சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் யார் இமாம் ஜமாத்தோட தொழுறாங்களோ அவங்க இரவு முழுக்க நின்று வணங்கியவர்களாக கருதப்படுகிறார்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த மாதம் ஷஹருல் இக்ஸாரி மின் திலாவத்தில் குர்ஆன் என்று சொல்லப்பட்டுச்சு. குர்ஆனை அதிகமாக ஓதோனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் குர்ஆனோட இணைத்து நீங்கள் உயிரோடு இருந்தா நோன்பையும் நோட்டுக்கொள்ளுங்க. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல் யஸும் வமன் கான மரீதான். யார் உங்களில் நோயாளியாக இருக்கிறீங்களோ, அவ் அலா சஃபரின் அல்லது ஒரு நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கப்படுது. ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். வேற நாட்களில் அன்று நோன்பை கலா செய்து விட்டு உங்களுக்கு நோட்டுக்கொள்ள முடியும். என்றாலும் யார் அதனை சகித்து கொண்டு செய்கிறார்களோ அது அவருக்கு சிறந்தது என்கிறதனையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ் வலா யுரீது பிக்குமுல் ஆஸ். அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் நாடுறான், கஷ்டத்தை நாட இல்லை. வலி துக்மிலுல் இத்தத். நீங்கள் இந்த நோம்பினுடைய 30 29 பூர்த்தியாக அதனை நீங்கள் நோட்கணும். வலி துக்கபிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். நோன்பு முடிஞ்சதன் பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதன் பிரகாரம் பெருநாளைக்காக வேண்டி நீங்கள் தக்பீரும் சொல்லுங்க. வல அல்லக்கும் தஷ்குரோன். இதனால் நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சூரத்துல் பக்ராவுடைய 185வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் திலாவத்தை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எந்த அமல் செய்யாவிட்டாலும், அதாவது ஃபர்லான தொழுகைகள் நஃப்லான தொழுகைகளை பேணுதலோடு இருக்கிறதோடு வேறு எந்த அமல் செய்யாவிட்டாலும் குர்ஆனை நீங்கள் தாராளமாக பற்றி பிடிச்சுக்கோங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
ஒவ்வொரு ரமலானின் பொழுதும் வருவாங்க, அந்த குர்ஆனை ஓதி காண்பிப்பாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் பிரிய இருக்கும் அந்த வருடத்தில் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை 2 தடவை ஓதி காட்டினாங்க. ரசூல்லா ஜிப்ரீலுக்கு ஓதுவாங்க, ஜிப்ரீல் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஓதி காண்பிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த வருடத்தினுடைய நோன்புல அவங்க 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதில் அவங்களுடைய உயிர் அந்த வருடத்தில் கைப்பற்றப்பட்டது. இது சஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரமலான் வந்து விட்டால் இறுதி 10 நாட்களில் ஷத்த மிஅஸரஹு வ ஐகல அஹ்லஹு தன்னுடைய வேஷ்டியை இறுக்கி கட்டி கொள்வாங்க. அதாவது தன்னுடைய மனைமார்களிடத்தில் கூட போக மாட்டாங்க. இரவில் அதிகமான அமல்களை செய்வாங்க. மேலும் தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பாட்டுவாங்க. இதை விட ஒரு அழகு வாய்ந்த நிஅமத் எதுதான் இருக்க முடியும்? இதில் அல்லாஹ் நரகத்தில் அந்த அதிகமானவர்களை விடுதலை செய்கிறான். மலாய்க்கா ஒவ்வொரு நாளும் ரமலான் உடைய இரவுல அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அழைக்கிறார். யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மையை தேடக்கூடியவனே முன்னேறி வா. வயா பாகிய ஷர் ஃபஅக்ஸிர், அதனை நீ குறைத்து கொள், அதாவது அதில் விலகிவிடு என்று எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். மலாய்க்காவின் மூலமாக அழைப்பு எடுக்கிறான். யாரெல்லாம் இதை உணர்வாங்களோ அவங்க முன்னேறுவாங்க, மஸ்ஜிதுகளோட தொடர்பு கொள்வாங்க, தொழுகைகளோட ஈமான் அமாலோட இணைந்திருப்பாங்க, ஜிக்கர்களில் நாவு திளைத்து கொண்டிருக்கும். ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிவோம். அந்த நேரம் தான் இவைகளுடைய அனைத்து பிரதிபலன்களும் எங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த மௌத்தை நினைத்து அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிடும். மௌத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தை தீரும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை கொண்டதாக இருக்கும். அவர்களுடைய தன்மைகள் ஆமால்களுக்கு ஏற்ப அது கடுமையானதாக, கசுப்பானதாக, மிகவும் வெறுப்பானதாக, மிகவும் துர்வாடையுடையதாக எல்லாம் அமையப் போகுது. வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய அனைத்து கூலிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் தான் நிறைவேற்றுவான். இதனால் நீங்கள் துனியாவில் ஒன்றும் கிடைக்கலையே என்று கை செய்தப்படாதீங்க. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் தான் உண்மையான வெற்றியாளர். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தால் குரூர், இந்த துனியாவுடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு ஏமாற்றம் என்கிறதுனையும் சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 185வது ஆயத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அவனிடத்தில் உத்தகாக்கள் இருக்கிறதாக சொல்லுகிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லில்லாஹி இந்த குல்லி ஃபித்ரின் உத்தகா, நோன்பு திறக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அல்லாஹ் நரகத்துக்கு என்று விதியாக்கப்பட்டவர்களை விடுதலை செய்கிறான். முஸ்லிம்களில் மூமின்களில் நரகத்துக்கு என்று கட்டாயமாக்கப்பட்டவர்கள் அவருடைய கதிரை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுகிறான். நாங்கள் இவைகளின் மீது விழிப்புணர்வுகளாக இருக்கணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் வந்துட்டா சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ, இப்போ எங்களை பொறுத்தவரையில் வசதி இருக்குது. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் என்னோட வாங்க உம்ரா செய்வோம். யார் என்னோட உம்ரா செய்வாங்களோ ஃபைதா ஜா ரமலானு ஃபஅத்தமிரி, என்னோட நீங்கள் உம்ரா செய்யுங்க. ரமலான் வந்துட்டா என்னோட உம்ரா செய்யுங்க. ஃபைன்ன உம்ரத்தன் ஃபீஹி தஅதிலு ஹஜ்ஜத்தன், யார் அது உம்ரா ரமலானில் செய்வாரோ அது ஹஜ்ஜுக்கு சமமாகும் என்றார்கள். இதனால் அந்த புனிதமான இடத்தை நோக்கி போகிறதுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க இந்த ரமலானுடைய காலத்தில் இரட்டிப்பான கூலிகளை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி போகணும். சொல்லப்பட்ட முறையில் எல்லா விதமான கெடுதிகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்கணும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் லமஅ வல் அதஷ வல் ஜூஅ, பல மாதிரி வார்த்தைகள் ரிவாயத்துகளில் வந்து இருக்குது. எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்க தாகித்து பசித்து இருக்கிறது மட்டும் தான். அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பொறுமதியும் அவங்களுடைய நோம்பின் மூலமாக
ஏற்பட போகிறதில்லை. அந்த நோன்பு அவர்களை பாதுகாக்க போகிறதும் இல்லை. அவங்க பசித்திருந்தது தாகித்திருந்தது மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பசியில் இருந்துட்டோம் என்றால் நாங்கள் எல்லாரும் நோம்பாளிகள் என்று சொல்லி. இன்றைக்கு எங்களை விடவும் பசியில் அதிகமானவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. என்றாலும் அவங்களுக்கும் ஈமான் இல்லை, அமால் இல்லை. இதனால் அவங்களுடைய பசிக்கு கூலி கிடைக்கிறதும் இல்லை. எங்களுடைய பசிக்கு அர்த்தம் இருக்கணும். நாங்கள் ஈமானோடையும் அமாலோடையும் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலைமையிலையும் நாங்கள் இருக்கணும். அத்துடனே எது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் குறைபாடுகள் என்று சொல்லி எங்களுடைய உள்ளம் எங்களுக்கு சொல்லுதோ அவைகளில் இருந்து நாங்கள் சம்பூர்ணமாக விலகி நாங்கள் நிறைவுள்ளவர்களாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். சொல்லுவாங்க ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாசிபு கபுலான் து ஹாசபு. உங்களிடத்தில் கேள்வி கேட்குறதுக்கு முன்னால் நீங்களாகவே உங்களிடத்தில் கேள்வி கேட்டுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு நற்செயல்களையும் எடை போட்டு பார்க்கணும். நான் சில அமால்கள் செஞ்சு தான் இருக்கிறேன் என்றாலும் அதில் எந்த அளவுக்கு இஹ்லாஸ் கலந்து இருக்குது, இது எனக்கு நாளை மறுமையில் வெற்றியை தருமா என்றதை நாங்கள் யோசிக்கணும். மலை போல் அமல்களோடு வருவாங்க என்றாலும் இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சிருப்பாங்க, அவைகள் எல்லாமே கரைந்து போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்ச அமல்களுக்கு யாருக்காக வேண்டி செஞ்சாயோ அவர்களிடத்தில் கேட்டுக்கோ என்று சொல்லி சாட்டிடுவான். அந்த நாளையில் அல்லாஹ்வை தவிர வேற யாரால் கூலி தர முடியும், யாரால் எங்களை பாதுகாக்க முடியும் என்கிறதனையும் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கணும். இந்த ரமலான் உடைய மாதத்தில் முதலாவது நாட்கள் எங்களை ரொம்பவும் அண்மித்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கோ நாளண்டைக்கோ நாங்கள் நோன்பை நோட்க போகிறோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இதா தஹல ரமலான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலான் நுழைந்து விட்டால் ஜன்னாவுடைய வாசல்கள் அனைத்துமே திறக்கப்படுது. சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுது. ரமலான் முடிஞ்சோடனே வாசல் மூடப்படுது. யாருடைய ஆத்மா பரிசுத்தம் அடைந்து போகுமோ அவர்களுக்காக வேண்டித்தான் ஜன்னாவுடைய வாசல் திறக்கப்படும். ஆனால் இந்த நாட்களில் எல்லாருக்குமாக வேண்டி அல்லாஹ் பொதுவாக திறந்து வைத்திருக்கிறான். இந்த நாட்களில் நாங்கள் உயிரை நீத்தோம் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாகவே எங்களை ஆக்கிடுவான். அதனுடைய நிபந்தனைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் வகுல்லிக்கத் அபுவாபுன் நீரான், நரகத்துடைய அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்குது. பாவி மௌத்தா போனாலும் கூட அந்த நரகத்துக்கு போக மாட்டார். அவருக்கு கேள்விக்கனவு கூட கபூரில் இல்லை ரமலான் முடியும் வரைக்கும். அப்படி என்றால் இந்த மாதம் எவ்வளவு கண்ணியத்துக்குரிய, எவ்வளவு அமைதியான, நலவு செய்யக்கூடிய மாதம் என்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வசூல் சிலத்து ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின் வ சுஃபிதத் மரதத்துல் ஜின். ஷைத்தான்கள் இதில் விலங்கிடப்படுறாங்க. அலிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஜின்கள் கூட முடக்கிவிடப்படுறாங்க. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து நோன்பு நோட்க போகிறாங்க, நீங்கள் இந்த ஜின்கள் ஷைத்தான்களை விலங்கிட்டு கடலில் போட்டுடுங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் பெரும் ஏற்பாடுகளை செஞ்சு தருகிறான் என்றா நானும் நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் இதில் மிகவும் பேணுதல் உள்ளவர்களாக, விழிப்புணர்வுகளாக இருக்கணும். அதிகமாக இதில் தான தர்மங்கள் கொடுக்கணும். இன்றைக்கு ட்ரை ரேஷன் பேக்கெட்டை அந்த ஜக்காத்துடைய சல்லியால் சிலவங்க கொடுக்குறாங்க. அது ஜக்காத்தில் சேர மாட்டாது என்கிறதனையும் மறந்து விடாதீங்க. எனவே அதுக்குரிய சட்டங்கள் எல்லாம் சீரான முறையில் விளங்கி அறிந்து அவைகளை செய்ய பாருங்க. பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது மினர் ரேஹில் முர்சலா, ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய காலத்தில் தொடர்ந்து வீசும் புயல் காற்றை விட, இன்னும் ஒரு விதத்தில் தென்றல் காற்றை விட வேகமாக சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று புகாரியுடைய ரிவாயத்து வந்திருக்குது. எனவே அதிகமான தான தர்மங்களையும் இந்த மாதத்தில் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சமீபமாகணும். ரமலானில் எடுக்கக்கூடிய பயிற்சியை மௌத்து வரைக்கும் தொடரணும். இன்றைக்கு அமல்கள் எங்களுக்கு செய்ய விடுது இல்லைண்டா, நேரத்துக்கு எங்களால் தொழ முடியலை, எங்களுக்கு குர்ஆன் திலாவத் ஒன்று செய்ய முடியலைண்டா, உண்மையிலே மூதேவித்தனம் எங்களிடத்தில் வந்திருக்கிறது என்கிறத
மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த மூதேவித்தனத்தை நீக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிறதுக்கு இந்த நோன்பு எங்களுக்கு கிடைக்குது. எனவே நோன்புடைய ஒவ்வொரு இரவுலையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸை வைத்து மதுஹபுடைய கருத்தை சொல்கிறாங்க. மல்லம் யுபைத்தி சியாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு. யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பை ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்கலையோ அவருக்கு நோன்பே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்தின்படிக்கு நோன்புடைய ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் வைத்தால் போதும் என்று சொல்கிறாங்க. என்றாலும் இன்னமல் அமலு பின் நியாத், நீயத்துகள் அனைத்தை கொண்டும் தான் அமல்களை நிர்ணயிக்கப்பட்டது நீயத்தை கொண்டு. எனவே நீயத்தை எங்களுக்கு அடிக்கடி புதுப்பிக்க சொல்லப்பட்டிருக்குது. எங்களுடைய இஹ்லாஸும் பேணப்பட வேணும், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேணும் என்கிறதுக்காக வேண்டி. இதனால் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய அஸானுக்கு முன்னால் நாங்கள் நீயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இரவில் எங்களுக்கு தொழுகையில் நீயத்தை சொல்லி தருவாங்க. அந்த நேரத்தில் சொன்னாலும் அந்த நீயத் போதுமானது தான். எங்களுக்கு டைம் நீடித்து தரப்பட்டிருக்குது. ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த நீயத்தை நாங்கள் வைத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நோன்பை பிற்படுத்தணும். நோன்பு நோட்கும் பொழுது ஒரு அசான் சொல்கிறதுக்கு ஒரு 1/2 hour 45 நிமிஷத்துக்கு முன்னால் நாங்கள் முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் ஆக்கி கொள்ளணும். ஆகவும் சமீபத்துக்கு போகிறதுலையும் பிரச்சனை இல்லை என்றாலும் அதில் சில பேணுதல்கள் கையாளப்பட மாட்டாது என்கிறதுனால வரம்புல மேயக்கூடிய நிலைமை வரும் வரைக்கும், மஸ்ஜித் அஸான் சொல்லும் வரைக்கும் சாப்பிடக்கூடிய முறைகளை நாங்கள் அமைத்து கொள்ள கூடாது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹப் இபாதி இலைய அஜலஹும் ஃபித்ரா. நோன்பை அவசரமாக திறக்கக்கூடியவங்க எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். என்னுடைய அடியார்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், நோன்பை உடனே டைமுக்கு திறக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு எங்கள்கிட்ட அதிகமானவங்க நோன்பு அஸானும் சொல்லி முடிஞ்சு ஆனால் அதை திறக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இல்லை. இப்படியானவர்களுடைய நோன்பும் இல்லை. ஏன்? அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை பேணுறதில்லை. அத்துடனே சொன்னாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்க, தசஹரு ஃபைன் ஃபிஸ் சுஹூரி பரக்கா. சஹரில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். யகூதிகள் சஹர் செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டம் என்று அவங்க அதை விட்டு விடுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க, சஹர் செய்யுங்க. எங்கள் அதிகமானவங்க இருக்கிறாங்க, ராவிக்கு நல்லா போட்டுட்டு சுபகம் இல்லாமல் அப்படியே தூங்குறது. ஆனால் கேட்டால் அவர் நோம்பா. இப்படியான நிலைமை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எப்போவும் எங்களுடைய வயிற்றில் ஒரு பகுதியை காலியாகவே வைத்து கொள்ளணும். சொல்லுவாங்க 4 பிரிக்க சொல்லி, ஒரு பகுதி நீருக்கு, ஒரு பகுதி காற்றுக்கு, ஒரு பகுதி உணவுக்கு, ஒரு பகுதி மூச்சுக்கு என்று சொல்லி அங்கே பிரிக்க வைப்பாங்க. இந்த முறையில் நாங்கள் எங்களை உடம்பை ஒரு நிலைமையில் வைத்துக்கொள்வோம்டா எங்களுக்கு அமால்களுக்கும் இலகுவாக இருக்கும். இந்த மாதத்தில் நாங்கள் எல்லா சோழிகளையும் செய்கிறது அமலுக்கு தயாராக வேண்டியது. ஒரு திருமண வீட்டுக்கு போகிறதாக இருந்தால் அதுக்கு நேரம் கூட்டியே நாங்கள் தயாராகும். அதே மாதிரி எங்களோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க இருக்குதுண்டா சிலவங்க மாதக்கணக்கில் தயாராகுவாங்க. நோன்பு உடைய காலத்தில் நாங்கள் அனைத்து தயாரிப்பும் செய்கிறது அமலுக்காக என்கிறத மறந்துவிடாதீங்க. நாங்கள் தூங்கி எழும்புறதாக இருந்தாலும் அது அமலுக்காக வேண்டித்தான். எங்களுடைய எல்லா விடயங்களை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொண்டு இந்த நோன்புக்காக வேண்டி தயாராகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை சம்பூர்ணமாக நோற்று அவனுடைய பொருத்தம் பெற்று அதனுடைய பழக்கத்தை மௌத் வரைக்கும் கொண்டு சென்று மௌத்தை பெருநாளாக பெற்றுக்கொள்றதுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களை புரிந்து கொள்வாயாக. அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்கி நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியங்களையும் கொடுப்பாயாக. யார் கபுரறைகளிலே இருக்கின்றார்களோ, நம்மை விட்டும் பிரிந்தார்களோ, அவர்களுடைய கபுரறைகளை சூனத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. அவர்களுக்கு விமோசனங்களை வழங்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளையும் நல்லதாக ஆக்கி அருள் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்